இப்போ உங்களுடைய இந்த சினிமா ஜர்னி பத்தி பேசும்போது, ஆப்வியஸா சந்தோஷ் சுப்ரமணியம், போட்டா போட்டி இந்த மாரி எனக்கு ப்ராமிசிங்கான சினிமா ஜர்னி வேற இருக்கா? சார் என்ன சார் 4 படம் நடிச்சவன்லாம் ஜர்னி தான் அப்புறம் என்ன சார் பண்றது? இருந்தாலும் சடகோபன் ரமேஷ் சார் இருக்காரு அப்டின்னா, அத நோட்டீஸ் பண்றதுக்கான ஒரு பீப்பிள்ஸ் இருக்காங்கல்ல. சரி. அது போதும்ல சார். ஓகே. சோ அந்த ஒரு அட்டென்ஷன் நீங்க சீக் பண்றீங்க ஆப்வியஸா. சோ இந்த ஒரு பயணம்ல ஏதாவது ஒரு ரிக்ரெட் இருக்கா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட வந்து அமையாம போச்சு அப்டின்ற மாரி ஏதாவது இருக்கா? அதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு மூவி வந்து எனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெப்சி படம். ம். ஆர்யா எனக்கு பதிலா தான் ஆர்யா என்டர் ஆனான். அப்படி சொல்லிக்கலாமா? ஓகே. ஏன்னா 1 1/2 மாசம் நான் தொரத்துனாங்க. யூ வில் நாட் பிலீவ் ஜீவா அவர்கள் அந்த டைம்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் 6, 6:30 மணிக்கு வந்து என்னோட இதில வெயிட் பண்ணுவாங்க ஹால்ல. அப்ப நான் கொஞ்சம் கிரிக்கெட் ரொம்ப பயங்கர ஆக்டிவா இருந்தேன். சரி சார் வந்து கதைய எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. இன்ஃபாக்ட் நான் அந்த ரோல் அப்படியே பண்றதா இருந்தது. எல்லாம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு 6 மாசம் கால் ஷீட் கேட்டார். 6 மாசம் எனக்கு சான்ஸே இல்ல. பிகாஸ் ஐ ஹேவ் டூ மெனி மேட்சஸ் லைன்ட் அப் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். லிட்டரலா நான் கிரிக்கெட்ட விட்டு சினிமாக்குள்ள போகணும். நிறைய அந்த மாதிரி இது வந்திருக்கு. பட் இப்போ கூட கன்சிஸ்டன்டா வந்துட்டே இருக்கும். ஆனா ஐ ஹேவ் மை ரெஸ்ட்ரிக்ஷன். சில விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் ரோல்லாம் 4, 5 வந்தது எனக்கு. சார் நீங்க அந்த ஹைட்டுக்கு இன்ஸ்பெக்டர்லாம் நல்லா இருக்கும். நான் சொன்ன சிகரெட் பிடிக்க மாட்டேன். சார் இன்ஸ்பெக்டரா தம் அடிச்சா ஆகும் சார். இது எங்க சொல்லியிருக்காங்க ரூல். அப்பதான் கெத்துன்னுவாங்க. அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுப்பா. அப்புறம் கெட்ட வார்த்தை என்ன பேச சொல்லாத தயவு செஞ்சு. அண்ட் ரொம்ப இன்டிமேட் சீன்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் இட் நவ் எனிமோர். நான் ஒரு ஃபேமிலியா என் பசங்களை கூட்டு போனோம், எங்க அம்மாவை உட்காந்து பார்க்கணுன்ற போது அவங்க மனசு சங்கடப்படாம அளவுக்கு நான் நடிச்சிருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் தெளிவா.